திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் தற்போது தலைமைச் செயலகம் வருகிறார். அவரோடு சக கட்சியைச் சேர்ந்த எம்எல்ஏக்களும் உடன் வருகிறார்கள். நாடு முழுவதும் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கும் குடியரசுத் தலைவர் தேர்தல் சரியாக காலை 10 மணிக்கு தொடங்க இருக்கிறது. இதற்கான ஏற்பாடுகள் அனைத்து மாநிலங்களிலும் தற்போது செய்யப்பட்டிருக்கின்றன. தொடர்ந்து பேசலாம். நமது செய்தியாளர் ஸ்டாலின் தற்போது தலைமைச் செயலகத்திலிருந்து இணைப்பில் வருகிறார். ஸ்டாலின், தற்போது திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் அங்கு வந்திருக்கிறார். பற்றி கூட உடன் யாரெல்லாம் வந்திருக்கிறார்கள், விவரங்களை சொல்லுங்க. வசந்த், தற்போது எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலினுடன் பெரும்பாலான சட்டமன்ற உறுப்பினர்கள், திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தலைமைச் செயலகம் வந்துவிட்டார்கள். சரியாக 9:30 மணி அளவில் முன்னதாக, அதாவது வாக்குப்பதிவுக்கு முன்னதாக ஒரு கூட்டம் என்பது, அதாவது எதிர்க்கட்சி சார்பில் ஒரு கூட்டம் என்பது நடைபெறவுள்ளது. அந்த கூட்டத்திற்கு பிறகு ஒவ்வொருவராக தனித்தனியாக சென்று தங்களுடைய வாக்குகளை செலுத்தியுள்ளார்கள். ஒட்டுமொத்தமாக தமிழகத்தினுடைய அந்த வாக்கை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால், பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளர் ராம்நாத் கோவிந்திற்கு மொத்தமாக தங்களுடைய ஆதரவை இதுவரை தெரிவித்துள்ள சட்டமன்ற உறுப்பினர் 134 பேர். அதாவது அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் கூட தமிமுன் அன்சாரி, மனிதநேய ஜனநாயக கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் தமிமுன் அன்சாரி தன்னுடைய வாக்கை மீரா குமாருக்கு தான் செலுத்துவேன் என்று ஏற்கனவே வெளிப்படையாக தெரிவித்துள்ளார். அந்த அடிப்படையில் அவருடைய வாக்கு என்பது மீரா குமாருக்கு செல்ல இருக்கிறது. அந்த அடிப்படையில் பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளர் ராம்நாத் கோவிந்திற்கு 134 சட்டமன்ற உறுப்பினர் தங்களுடைய வாக்குகளை செலுத்தியுள்ளார்கள். அதே போல எதிர்க்கட்சி வேட்பாளர் மீரா குமாரை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால், ஒட்டுமொத்தமாக எதிர்க்கட்சிகளின் பலம் என்பது சட்டமன்றத்தில் 98 உள்ளது. அந்த அடிப்படையில் திமுக தலைவர் கருணாநிதியின் வருகை என்பது கேள்விக்குறியாக உள்ள நிலையில் மொத்தம் காங்கிரசுக்கு 8 சட்டமன்ற உறுப்பினர்களும் திமுகவிற்கு 88 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருப்பார்கள். அந்த அடிப்படையில் தமிமுன் அன்சாரியுடைய அந்த வாக்கையும் ஒட்டுமொத்தமாக சேர்த்தோம் என்றால் மொத்தம் தமிழகத்திலிருந்து 98 வாக்குகள் மீரா குமாருக்கு செல்ல இருக்கிறது. அந்த அடிப்படையில் தொடர்ச்சியாக அந்த வாக்குப்பதிவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ள நிலையில் ஒவ்வொருவராக எதிர்க்கட்சிகள் சார்பில் ஒவ்வொருவராக தனித்தனியாக சென்று தங்களுடைய வாக்குகளை செலுத்தியுள்ளார்கள். நான் ஏற்கனவே கடந்த கேள்வி குறிப்பிட்டிருந்தபடி அதிமுகவை பொறுத்தவரை அவர்கள் 7 குழுக்களாக பிரிந்து சென்று தங்களுடைய 15 சட்டமன்ற உறுப்பினர்களாக பிரிந்து சென்று தங்களுடைய வாக்குகளை செலுத்தியுள்ளார்கள். அதே போல அதிமுக புரட்சித் தலைவி அம்மானியை பொறுத்தவரை ஓபிஎஸ் தலைமையில் அவர்கள் அவருடைய இல்லத்தில் ஒரு ஆலோசனையில் தற்போது ஈடுபடுவதாக தகவல் இருக்கின்றன. அதனை முடித்த பிறகு நேரடியாக அவர்கள் தலைமைச் செயலகம் வந்து அவர்களும் தங்களுடைய வாக்குகளை ஓபிஎஸ் தலைமையில் செலுத்தவுள்ளார்கள். ஒட்டுமொத்தமாக அந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ள நிலையில் இந்த கூட்டம் முடிந்த பிறகு 10 மணியிலிருந்து 5 மணி வரையும் நேரம் உள்ள காரணத்தினால் அவகாசம் என்பது அதிகமாக உள்ளது. அதனால் நிச்சயமாக ஒவ்வொருவராக எந்த விதமான இடையூறும் இல்லாமல் வாக்குகளை செலுத்துவதற்கான ஏற்பாடுகளை தான் தேர்தல் ஆணையம் செய்துள்ளது. வசந்த்.